முதல்வர் சிஎம் அவர்களுடைய படமான ஜனநாயகன் அப்படிங்கிறது எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே ஒரு எமோஷ்னல் ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அதுலேயும் முக்கியமாக தளபதி ஃபேன்ஸை தாண்டி இது தலை ஃபேன்ஸை கூட இதோடைய லாஸ்ட் ஃபிலிம், அவருடைய லாஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த படம் எனக்கு ஒரு மனைவியாக இல்லை ஒரு ரசிகையாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி சொன்ன விஷயங்கள். இதை தொடர்ந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சங்கீதா விஜய் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கு இடையான விவாகரத்து அப்படிங்கிற வழக்கு போய்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஜனநாயகன் பார்க்க சங்கீதா நேரடியாக வந்திருக்காங்க. அவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் கூட நேரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக தளபதி விஜய் கிட்டையும் அவங்க பேசியிருக்காங்களாம். அதுவும் இப்போ அந்த விஷயங்கள் இரண்டும் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது தளபதி ஃபேன்ஸோட லாஸ்ட் ஃபிலிமை தாண்டி அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு. அந்த சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரொம்ப தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜய் இருவருக்கும் இடையேயான விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இது திரையுலகையும் தாண்டி டைரக்டாக தளபதியோட ரசிகர்களையே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மனசில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் தாண்டி இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சியை 2 வருடங்களாக அவர் ஆரம்பித்து இந்த 2026 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கை சங்கீதா விஜய் தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கை பற்றின 360 டிகிரி விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த வழக்கில் தொடர்பான அஃபிஷியலான விஷயங்களை சங்கீதா சைட்லேருந்து வெளியிடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டிவிகே தரப்பு கண்டுபிடிச்சிது. அதையும் தாண்டி சங்கீதா சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த வழக்கை ரொம்பவும் பர்சனலாகவும் தான் விசாரிக்கணும், இதில் எந்த விதமான மீடியா தலையீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆக போகுது, த்ரிஷாவை மேரேஜ் பண்ணிக்க போறாரு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்த விஷயத்துக்கெல்லாம் சின்னதாக கூட அவர் இது வரைக்கும் தலையசைச்சது கிடையாது. ஆனாலும் ரீசெண்டாக சங்கீதா விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சய் இதை பற்றி அவங்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர், அதாவது விஜய் சாரோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் சொன்ன விஷயங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் இந்த விவாகரத்தை பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களுடைய ஃபியூச்சருக்காக அவங்களுக்காக மறுபடியும் சேர்றதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மொத்தமாக தளபதி சாரோட ஃபேமிலியே சங்கீதா விஜய் கிட்டே பேசியிருந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அவருடைய லாஸ்ட் மூவிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஜேசன் விஜய் கூட வந்திருக்காங்க சங்கீதா விஜய். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜூலை 23 வந்தது. ஜூலை 21 தான் அவங்க மகன் ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் தளபதி படம் கடைசி படம்ங்கிறதுனால அந்த படத்தை கூட போட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேதி வரைய பண்ணாமல் தள்ளி வச்சுட்டாங்க. ஆனாலுமே தன்னுடைய கணவரோட அந்த லாஸ்ட் மூவிக்கு ஒரு ரசிகையாக வந்திருக்கிறேன், மனைவியாக இல்லை ரசிகையாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் சொல்லியிருந்தாங்க. அது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சங்கீதா விஜய் சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்குமே இது ஒரு ஃபஸ்ட் ட்ரிகராக இருந்தது. அதையும் தாண்டி விஜய் சார் கூட அவங்க ஃபோனில் பேசியிருக்காங்களாம். அந்த ஆடியோவில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்களுடைய உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சங்கீதா விஜய் சாருக்கு அறிவுறுத்திருக்காங்களாம். அதையும் தாண்டி படம் ரொம்ப நல்லா இருந்தது, ஜேசன் சஞ்சயோட படமும் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை அவங்களுடைய பசங்களை பற்றியும் பேசியிருக்காங்களாம். அவங்களுடைய பொண்ணு திவ்யா சாஷாவோட ஹெல்த்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சங்கீதா விஜய் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இந்த ரீசெண்டான ஃபோன் கால் கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக த்ரிஷா அவங்க பேச ஆக்கவே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சமூக வலைதளங்களை தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு வராங்க.